ரணிலை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்வேன் கடும் தொனியில் எச்சரிக்கும் அனுர. நாமல் மஹிந்தவை கொலை சதி திட்டம் அம்பலப்படுத்தும் மொட்டு எம்பி. 22ஆம் திகதி பதவியேற்றவுடன் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் அனுர தெரிவிப்பு. ரணில் விக்ரமசிங்கவை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்வேன் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க எச்சரித்துள்ளார். அத்துடன் ரணில் விக்ரமசிங்க பெரும் மன அழுத்தத்தில் இருக்கின்றார் என்றும் அனுரகுமார தெரிவித்துள்ளார். ஆனமடுவில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், இந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க நிச்சயமாக தோல்வியடைவார். அவருக்கு கிராமங்களில் வாக்கு இல்லை. ரணிலின் போலி பேச்சுக்களில் நாங்கள் சிக்கிக் கொள்ள மாட்டோம். மத்திய வங்கி மோசடி தொடர்பில் விசாரணை மேற்கொண்டு ரணிலை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்வேன். காணி மோசடி, மதுபான சாலை அனுமதி வழங்கியமை, எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அனுமதி வழங்கியமை தொடர்பிலும் விசாரணை செய்வேன். அப்போதே அவரின் தோழராக இருக்கும் எனது அருமை அவருக்கு புரியும். பொதுமக்களின் பணம் லட்சக்கணக்கில் செலவு செய்யப்பட்டுள்ளது. வாகனங்களுக்காக பல லட்சம் செலவு செய்யப்பட்டுள்ளது. ரணிலின் கேள்விக்கு பதிலளிக்க நான் தயாராக இல்லை. அவர் எனது கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். அவர் பெரும் மன அழுத்தத்தில் இருக்கின்றார். அதற்கு காரணம், அவருக்கு பின்னர் அரசியலுக்கு வந்தவர்கள் சகலரும் ஜனாதிபதியாக இருந்துள்ளார்கள். ஆனால் அவரால் ஜனாதிபதி பதவியை வகிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை கொலை செய்வதற்கு சதித்திட்டங்கள் தீட்டப்படுவதாக பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவுக்கும் உயிர் அச்சுறுத்தல் காணப்படுவதாக புலனாய்வு பிரிவும் அறிவுறுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மாத்தளையில் நேற்று இடம்பெற்ற நாமல் ராஜபக்ஷவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே திஸ்ஸ குட்டியாராச்சி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தியினால் இந்த கொலைக்கான சதி முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் கீழ் மஹிந்த ராஜபக்ஷவின் அதிகாரப்பூர்வ இல்லம் மற்றும் அவரது பாதுகாப்பு என்பவற்றை இல்லாமல் செய்வதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த சூழ்ச்சி திட்டத்தை முன்னெடுக்க ஜேவிபி தயாராகி வருகிறது. இந்த சதி திட்டத்தின் உண்மை நிலையை அம்பலப்படுத்துமாறு நான் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவிடம் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே அவர்களது பாதுகாப்பை பலப்படுத்துமாறு பாதுகாப்பு தரப்புக்கு வலியுறுத்தியுள்ளோம். இவ்வாறு திஸ்ஸ குட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர்களின் பாதுகாப்பு முழுமையாக உறுதிப்படுத்தப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் குறித்து தொடர்ச்சியான புலனாய்வு அறிக்கைகளை அமைச்சு தீவிரமாக தேடி வருகின்றது. இந்த உளவுத்துறை அறிக்கைகளின் அடிப்படையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் 22ஆம் திகதி ஜனாதிபதி தேர்தலின் இறுதி முடிவுகள் வெளியானவுடன் பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பதவி பிரமாணம் செய்தவுடன் நாடாளுமன்றத்தை கலைக்கப் போவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தம்புத்தேகமவில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். செப்டம்பர் 21ஆம் திகதி இந்த நாட்டை எங்களிடம் ஒப்படைக்கவும். இதை ஒவ்வொன்றாக மாற்ற தொடங்குகின்றோம். முதலில் தேர்தல் முடிவுகள் செப்டம்பர் மாதம் 22ஆம் திகதி வெளியாகும். ஒரு மணி நேரம் கூட தவறிவிட மாட்டோம். உடனடியாக நாங்கள் சத்திய பிரமாணம் செய்து மிக விரைவாக நாடாளுமன்றத்தை கலைப்போம். ஏனென்றால் இந்த திருடர்கள், மோசடிக்காரர்கள், குற்றவாளிகள் இனி ஒரு நாள் கூட இந்த நாடாளுமன்றத்தில் இருக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள விடயங்களுக்கான கால வரையறைகள் தொடர்பில் அவருடன் நான் கலந்துரையாடி விசேட குழுவிற்கு அறிவிப்பேன். எனவே மத்திய செயற்குழு கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளருமான எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று வவுனியாவில் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் விசேட குழு கூட்டம் தொடர்பில் அவரிடம் எழுப்பிய கேள்வியின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் இன்றைய கூட்டம் தொடர்பில் அவர்
கருத்து தெரிவிக்கையில் 14ஆம் தேதி நடைபெற இருந்த மத்திய செயற்குழு கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே கட்சியின் மத்திய செயற்குழு முடிவெடுத்ததன் காரணமாக மீண்டும் மத்திய செயற்குழுவை கூட்ட வேண்டிய தேவையில்லை என்பதால் அது ரத்து செய்யப்பட்டுள்ளது. தேவை ஏற்படும் பட்சத்தில் பின்னர் கூடலாம். தற்பொழுது அதற்கான தேவை இல்லை என்பதன் அடிப்படையிலேயே ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே நாங்கள் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவென தெரிவித்ததன் அடிப்படையில் அவரது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மாகாண சபை விடயம், புதிய அரசியலமைப்பு உருவாக்குவது தொடர்பான விடயம் உட்பட பல்வேறு விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான கால வரையறை தொடர்பாக சஜித்துடன் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவது என முடிவு எட்டப்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் யாழ் மக்கள் தனக்கு கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்று அனுர மிரட்டியுள்ளார் என அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் மு தம்பிராசா தெரிவித்துள்ளார். இதேவேளை தமிழ் மக்கள் அனைவரும் சங்கு சின்னத்திற்கு வாக்களித்து தமிழினத்தின் ஒற்றுமையை சர்வதேசத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள மக்கள் என்னை ஜனாதிபதியாக தெரிவு செய்ய போகின்றார்கள் எனவும் அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் எனக்கு கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்ற தொனியில் யாழ் மக்களை அனுரம் மிரட்டியுள்ளார். ஏற்கனவே பல துரோகங்களை செய்த ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களிடம் மிரட்டியதற்காக அனுரம் மன்னிப்பு கோர வேண்டும் என கருத்து வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் தமிழரசு கட்சியால் வளர்த்தெடுக்கப்பட்ட துரோகி சுமந்திரன் தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரா அல்லது தேசிய மக்கள் சக்தியின் ஊடக பேச்சாளரா என தெரியவில்லை. அதுவரைக்கும் அமைதியாக இருந்த அனுர இந்த விடயம் குறித்து நண்பர் சுமந்திரன் விளக்கமளித்துள்ளார் என தெரிவித்துள்ளார். ஜேவிபி என்ற இனவாத கட்சி தமிழ் மக்களை கொள்வதற்காக பல்லாயிரக்கணக்கான ஆட்களை திரட்டி இராணுவத்திற்கு வழங்கிய ஒரு கட்சி இன்று தன்னை மாற்றி நிறப்பூச்சு பூசி தேசிய மக்கள் சக்தி என்ற பெயருடன் வந்து மீண்டும் ஆயுதத்துடன் மிரட்டுவதைப் போல் மக்களை மிரட்டி வாக்குகளை பெற முயற்சிக்கின்றார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் போலீஸ் மற்றும் பாதுகாப்பு படையினரின் அத்துமீறல்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபை தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் ஜெனீவாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 57வது அமர்வின் போது இந்த அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். அத்துடன் இலங்கை கடந்த காலத்திலிருந்து விலகி புதிய போக்கை வகுக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். இலங்கையின் நிலைமைக்கு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை மற்றும் சர்வதேச சமூகத்தின் தொடர்ச்சியான கவனமும் ஆதரவும் தேவை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தினால் வெளியிடப்பட்ட இலங்கை தொடர்பான அறிக்கைக்கான ஊடாடும் உரையாடலின் போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். காசாவின் முக்கிய தெற்கு நகரமான கான் யூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த தாக்குதலானது இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் பல மாதங்களாக நீடித்து வருகின்ற நிலையில் காசா மீது இடைவிடாமல் நடத்தப்படும் தாக்குதல்களால் அங்கு வாழும் பலஸ்தீன மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இன்று மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 40 பேர் பரிதாபமாக உயிரிழந்ததுடன் 60 பேர் காயமடைந்துள்ளனர். இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளமையினால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.